இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவும் ஐயா கில்லிடா. டிவியில் பார்க்கும்போது நம்மளாடா நினச்சோம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போகும்போது அவார்டு கொடுக்கல எனக்கு. செகண்ட் எல்லாருக்கும் கொடுத்தாங்களே, நம்மளுக்கு மட்டும் கொடுக்கலன்னு. ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் யாரு சிறுகடி காசில் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே? மீன் ஆண்டி. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் தான் உப்பு மூட்டை தூக்குவாரு, எல்லாமே ஜாலியா அவர் தான் விளையாடுவாரு. மனோஜ் அங்கிள் தான் எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தருவாங்க. டே சூப்பரா, நான் கூட இந்த அவர்லாம் புள்ளி நம்ம வளர்க்கலாம்னு சொல்றான். வளர்க்கலாம் சொல்லி ஒரு அடம் பிடிப்பான் அவங்க அப்பா கிட்ட. எப்பறம் அங்க போய் நடிக்கிற, எனக்கு கூட பயமா இருக்குடா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அங்க கேமராலாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்காது சுத்தமா. ஒரு டேக்ல முடிச்சிட்டேன். உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார். உங்கள் அபிமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. வணக்கம். ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பையன் இவ்ளோ ஹிட் ஆவாங்க இந்த சீரியல்ல இருந்து, அப்புறம் இவ்ளோ அப்ரிசியேஷன் கிடைக்கும், நீங்க ஆஸ் அ மதரா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ஆடிஷன் எல்லா ஆடிஷனும் போற மாதிரி தான் நாங்க போனோம். வந்து இவ்வளோ ரீச் ஆவான்னு நான் நினைச்சு பார்க்கல. அது இல்லாம 2025ல வந்து அவார்டும் வாங்கிட்டான். அதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்றது, நாங்க வெளியவே போக முடியல. அந்த மாதிரி வெளியே போனாலே கிரீஷ்னு எல்லாருமே நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதாவது என் பையன் வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய மூவிலாம் பண்ணியிருக்கான். இருந்துமே வந்து சிறகடி காசில தான் அவன் வந்து நிறைய பேருக்கு தெரிய வந்துருச்சு. நிறைய ரீச் ஆகுமே ஆயிட்டான். நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த அவார்டை வந்து உனக்கு லைக் தூக்கும் போது இல்ல ஹேண்டில் பண்ணும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவார்ட் ரிசீவ் பண்றீங்க அப்படின்ற போது அப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அவார்டு கொடுக்கல எனக்கு. செகண்ட் எல்லாருக்கும் கொடுத்தாங்களே, நம்மளுக்கு மட்டும் கொடுக்கலன்னு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது. செகண்ட் டைம் போய் பார்த்தா எனக்கு தான் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்டே எனக்கு தான் கொடுத்தாங்க. ஓ, ஃபர்ஸ்ட் போனோனே உங்களுக்கு தான் போனோனே ஃபர்ஸ்ட் அவார்டு. சூப்பர். அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க வந்து சூப்பரா இதே மாதிரி நிறைய அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து வெளியில போனாலே வந்து உங்க எல்லாருமே வந்து அஸ்வின் கூப்பிடாம கிறிஷ் தானே கூப்பிடுறாங்க. உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அது பார்க்கும் போது? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்புறம் போட்டோ எல்லாம் எடுத்துப்பாங்க சில பேர்லாம். போட்டோ எடுத்துன்னு போய் நான் காட்டுவேன்டா. இப்ப கூட கீழே ஒரு அங்கிள் கூட கூப்பிட்டாரு, டீனி கிறிஸ்தானே பையன் உங்க சீரியல் பார்க்காம தூங்கவே மாட்டான்டா அப்படிலாம் சொல்லி இட்டுன்னு போய் போட்டோ எடுத்தாரு. உனக்கு வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து உனக்கு ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் யாரு சிறுகடி காசில் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே? எனக்கு எல்லாருமே பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஆனா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்கும்ல உனக்கு? மீன் ஆண்டி. ஓகே. உனக்கு வந்து ரியல் லைஃப்ல மீன் ஆண்டி பிடிக்கும், ரியல் லைஃப்ல உனக்கு மீன் ஆண்டி மட்டும் தான் பிடிக்குமா? சரி, ரெண்டு பேரும் வந்து ஃப்ரீயா இருக்க டைம்ல என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேரும், மீன் ஆண்டியும் நீங்களும்? விளையாடுவோம் நாங்க. என்ன கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க? கேம் விளையாட மாட்டோம், டிராயிங் எல்லாம் பண்ணுவோம். ஸ்கெட்ச் கிரையான்ஸ் எல்லாம் இருக்கும். டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சூப்பரா. ரீல்ஸ் பண்ணுவோம். ஓகே. சோ நீங்களும் வந்து வெற்றி அண்ணாவும் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு கேள்விப்பட்டோம் இல்லையா? வெற்றி அண்ணா உங்களுக்கு ரொம்ப எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் தான் உப்பு மூட்டை தூக்குவாரு, எல்லாமே ஜாலியா அவர் தான் விளையாடுவாரு. ஓகே. நீங்க தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு பெட் அப்படின்னு கேள்விப்பட்டோம். எல்லாருக்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கியூட் பாயா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபுல்லா சுத்திட்டு இருப்பாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். சொல்லுங்க, ஷூட்டிங் ஸ்பாட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? போகும்போது வந்துட்டுமா ஜாலியா இருக்கும். அங்க கேமராலாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்காது சுத்தமா. அப்படியா? இப்ப பயம் போயிடுச்சு? ஃபர்ஸ்ட் இருந்துச்சா பயம்? ஃபர்ஸ்ட்லாம் இருந்துச்சு. இப்ப நடிக்க போறோம் அப்படிலாம் இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் ஈஸியா இருக்கு. இப்பெல்லாம் வந்து ட்ரைனிங் ஆயிட்டாரு. ஆமா, கேமரா தானே ஆக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. சோ உங்க ஃபேவரட் ஆக்டர் யாரு? பிரதீப் ரங்கநாதன். உங்களுக்கு பிடிக்கும். என்ன படத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வர? எனக்கு லவ் டுடேல இருந்து பிடிக்கும். இப்ப வந்து பையன் ஃபர்ஸ்ட் டைம் ஆடிஷன் போயிருப்பாங்கல்ல, அது எப்படி அந்த ப்ராசஸ் நடந்தது, அந்த விஷயம் பத்தி சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு போனேன். அப்ப வந்து சார் கொஞ்சம் பிஸியா இருந்தாரு. அவன் சரி ஆடிஷன் பண்ண முடியல. பார்த்துட்டு சரி சொல்றேன் அப்புறம் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இவன் கூட இன்னொரு பையனும் வந்திருந்தான். கொஞ்சம் ஹைட் கம்மியா இருந்ததால வந்து செகண்ட் டே போகும்போது ஓகே இவனே ஓகே அப்படி சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பயும் வந்து சொன்னாங்க, அங்க இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க, ப்ரொடக்ஷன் ஆளுங்க சொன்னாங்க, பையன் வந்து நல்லா ரீச் ஆயிடுவான் அப்படி சொன்னாங்க. நல்லா வெளியே நல்ல முகம் தெரிய ஆரம்பிச்சிடும், நல்லா 1000 எபிசோடு கிட்ட பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ப்ரொடக்ஷன் ஆளுங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க.
சரி ஓகே சொல்லிட்டு சூப்பர். ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து அவ்வளவு பிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஆமா. நீங்க தான் வந்து ஒரு ஸ்டோரியிலே ஒரு ட்விஸ்டா இருக்கீங்கல்ல, லைக் சீரியல்ல ஃபுல்லாவே. ஆமா. ரோஹிணி அம்மா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? அவங்கள பத்தி சொல்லு. அவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் இதே மாதிரி தான் ஸ்கெட்சு டான்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுவோம். அவங்களும் ரீல்ஸ் பண்ணுவாங்க. அவங்களும் ஜாலியா இருக்கும். ஆனா அவங்க கூட ஒரு சீன், இப்ப நிறைய எமோஷனல் சீன் இருக்குல்ல சிறுகடி காசையில, எந்த சீன் நீங்க ரொம்ப மெனக்கட்டு லைக் ஆக்ட் பண்ணீங்க, அந்த சீன் பத்தி சொல்ல முடியுமா? இந்த குளத்து சீன் தான் ரொம்ப இதாயிடுச்சு. என்னாச்சு? எனக்கு அழுகுற சீனும் அதுலதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் முட்டி போடுற சீன் அது ரொம்ப ஆனா ஃபீலிங்கா நான் நினைச்சேன். நீங்க சொல்லுங்க. ஏன்னா பையன் வந்து கீழே விழுந்துட்டாங்க, அப்போ அந்த சீன் கரெக்டா ஸ்பெசிஃபிக்கா முட்டி போடுற சீன்லாம் வர இருந்ததுல. கீழே விளையாடிட்டு இருந்தான் பசங்க கூட, அதாவது இவன் கூட நடிக்க வந்த பசங்க கூட விளையாடிட்டு இருந்தான். விழுந்துட்டான், கீழே விழுந்துட்டான், முட்டில அடிபட்டுருச்சு. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து முட்டி போடுற சீனு. அந்த பையன் வந்து பென்சில்ல குத்திடுவான். இவன் குத்திட்டோன்னா சார் வந்து என்ன பண்ணுவாரு, இன்னைக்கு முட்டி போடு, அம்மா வர வரைக்கும் நீ முட்டி போடணும், இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஹாஸ்டல் வார்டன் அவர் வந்து சொல்லிடுவாரு. சொல்லிட்டோம்னா முட்டி போட வச்சிருவாங்க. அந்த சார் வந்து ஐயோ கால்ல, குமரன் சார் கால்ல அடிபட்டுருச்சா, என்னங்க நீங்க முக்கியமான சீனாச்சு இது, இந்த நேரத்துல இவனுக்கு அடிபட்டுச்சு, எப்படி இவன் பண்ண போறான்னு சொன்னா, ஆனா நல்லா பண்ணி கொடுத்தான் அந்த சீன். வலி இருக்கிறது காட்டாம நல்லா பண்ணி கொடுத்தான். பரவாயில்ல, ரொம்ப பண்ண மாட்டான்னு நினைச்சேன், சூப்பரா பண்ணிட்டான், அசர விட்டான் எல்லாரையும் அப்படின்னு சொன்னாரு அவரு. ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே, என்ன சீனுக்கு நீங்க வந்து ரொம்ப வந்து அப்ரிசியேஷன் வாங்கிருக்கீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல? எல்லாரும் கிளாப் பண்ணது, அந்த விஷயம் ஹாப்பியான மூமெண்ட்ஸ் வந்து அந்த சீன்ல வந்து ரொம்ப நல்ல முட்டில நல்லா சம்மாடி இங்க ஃபுல்லா இங்க தேய்ச்சிச்சு, நல்லா தேய்ச்சிட்டான். அப்பதான் நானும் அவார்டு வாங்கினேன். அன்னைக்குதான் அவார்டும் வாங்கினேன். அன்னைக்குதான் முட்டி போடுற சீன் அன்னைக்குதான் அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சாங்க. அதை முடிச்சிட்டு தான் அங்க வந்திருந்தோம். பாரு, உனக்கு பாரு ஒரு அடி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பாரு நிறைய ஒரு உனக்கு வந்து அப்ரிசியேஷன் எல்லாம் கிடைக்குது பாரு. சோ அதனால என்ன லைஃப் லெசன் கத்துக்கணும். அடி விழுந்தாதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் வந்து லைஃப்ல கிடைக்கும். ஓகேவா? சோ ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அந்த பையன் வந்து அவார்ட் ரிசீவ் பண்றாங்க அப்படின்ற போது அஸ் அ பேரண்டா உங்களுக்கு எவ்வளவு வந்து ப்ரௌடா ஃபீல் ஆச்சு? ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. அதான் அங்கேயே அழுதுட்டேன் நானு. எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, ஆனா செட்ல எல்லாம் சொல்லியிருந்தாங்க அவன் தான் அவார்டு வாங்குவான் அப்படி சொல்லியிருந்தாங்க. நானுமே அவன் தான் வாங்குவான்ட்டு போனேன். இருந்தாலுமே அந்த நேரம் மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல. ஆனா அவன் பேர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. நானு அவன் ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கத்துக்குள்ள ஓடிவே அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டேன். என்ன செலிபிரிட்டிஸ் எல்லாம் நீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்களா அன்னைக்கு? அவங்க வந்து உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்களா, வாவ் சூப்பர் கங்க்ராட்ஸ் அப்படிலாம் சொல்லிருப்பாங்களா செலிபிரிட்டிஸ்? யார் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க அன்னைக்கு? அன்னைக்கு ஒரு சீரியல்ல ஒருத்தவங்க வந்து இது பண்ணாங்க, டேய் சூப்பரா, நான் கூட இந்த அவர்லாம் இல்லை அப்படிலாம் சொன்னாங்க அன்னைக்கு. எங்க சீரியலுக்கு அப்புறம் நான் எங்க சீரியல்ல கூட நிறைய பேர்லாம் வந்து கை குத்தாங்க எனக்கு. டேய் சூப்பரா, அங்கிள் விஷ் பண்ணாரு, மீனாண்டி விஷ் பண்ணாங்க, டைரக்டர் அங்கிளும் விஷ் பண்ணாங்க. டைரக்டர் அங்கிள் ஷூட்டிங் பாஸ்ல இருக்கும்போதுலாம் ஜாலியா விளையாடுவாரு, உப்பு மூட்டெல்லாம் தூக்குவாரு, ஜாலியா இருக்கும் அவரு கூட. ஓகே, டைரக்டர் சார் கிட்ட இருந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்க இந்த 3 years ஜர்னில அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? அவரு கூட கத்துனதுலாம் டைலாக்லாம் கத்து தருவாரு. இது எப்படி படுறா அப்படின்லாம் சொல்லுவாரு, படிச்சிருக்கேன். ஓகே, அவர் கூட இருந்தாலே ஆனா ஜாலியா இருக்கும். அவர் கூட இருக்கணும், எப்படிதான் ஷூட்டிங் போவோம் அப்படின்னு தான் எனக்கு இருக்கும். அப்படி எப்ப ஸ்கூல் போவீங்க நீங்க? அப்போ 1ல இருந்து 14 வரைக்கும் ஸ்கூல் போனேன். 15ல இருந்து 31 வரைக்கும் இல்ல 29 ஷூட்டிங்ல இருப்பீங்க. ஆமா. ஓகே, அப்படியே பிரிச்சிருக்கீங்க கரெக்டா லைஃப் ஒரு மந்த். ஓகே, நம்ம ஸ்கூல் போவோம், ஜாலியா வந்து ஒர்க் போவோம் அப்படின்ட்டு. எது ரொம்ப பிடிக்கும்? ஸ்கூல் போறது பிடிக்குமா, ஒர்க் போறது பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். சூப்பர். ஸ்டடீஸ் நல்லா படிப்பீங்களா நீங்க? நல்லா படிப்பேன். எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க சீரியல் ஜாயின் பண்ணும்போது எத்தனை ஸ்டாண்டர்ட்ல இருந்தீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ 4th ஸ்டாண்டர்ட். 2 years மேல, அதாவது 3 years நீங்க வந்து இந்த சீரியல்ல இருந்திருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க உங்க சீரியல் பார்த்துட்டு? அவங்க டே எப்படா நீலாம் செம்ம, எப்படா நடிக்க, மிஸ்ஸுங்கள் கூட சொல்லியிருக்காங்க, நீ எப்படா அங்க போய் நடிக்கிற, எனக்கு கூட பயமா இருக்குடா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படியா? டீச்சர்ஸ்லாம் சப்போர்ட்டிவா இருப்பாங்களா உங்களுக்கு? இப்போ நீங்க வந்து எம்ஜிஆர் சாரோட ஃபேன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனக்கு அந்த நானாலே இட்டா அந்த பாட்டு
பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா? சரி என்னடா பாடி காமி முடிக்குமா அந்த பாட்டு? பாடுவீங்களா? சூப்பர், பாடுங்க. நானாலைட்டா அது நடந்து விட்டா இந்த ஏழைகள் வேதனை படமாட்டா, உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார். சூப்பர். அதான் நீங்க விஜய் சார் நான் கேள்விப்பட்டேன். நீங்க லாஸ்ட் இன்டர்வியூ விஜய் ஃபேன் சொல்லியிருந்தீங்களே. விஜய் சார்ல வந்து பிடிச்ச படம் என்னது? நீங்க திருப்பி திருப்பி பாக்குற படங்கள் என்னது? மாஸ்டர் பிடிக்கும், அப்புறம் கில்லி பிடிக்கும். கில்லியா? வாவ், உங்க டேஸ்டே வந்து டிஃபரெண்டா இருக்கு பாருங்களேன். கில்லில ஏதாவது ஃபேவரட்னா டயலாக் சொல்ல முடியுமா? உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஏரியாவும் ஐயா கில்லிடா. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு ஆக்டிங் எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேமரானா எனக்கு பிடிக்கும். கேமரா அந்த ட்ராலில கூட உட்காந்து நான் பார்ப்பேன். அப்படியே ஒரு அங்கிளை இழுத்துன்னு போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கேமரா பிடிச்சுன்னு இருப்பேன். கேமரால நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேமராவும் பிடிக்கும், கேமரா ஆக்ட் பண்றது உங்களுக்கு பிடிக்கும். சரி, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து உங்களை டிவில பாப்பீங்கல்ல, டிவில பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டிவில பார்க்கும்போது நம்மளாடா நடிச்சோம் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியா? உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பையனை வந்து டிவில பாக்குறோம் அப்படின்றது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தாலாட்டு சீரியல்னு ஒன்று பண்ணியிருந்தான். சின்ன ஃப்ரெண்ட் ரோல் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடுத்தது நான் பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்க அதை தாண்டி வந்து மூவிஸும் வந்து ஆக்ட் பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டேன் அஸ்வின் இல்லையா? என்னென்ன மூவிஸ் இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் மூவி வந்து மிஸ்டர் ஜூ கீப்பர் வந்து பண்ணியிருந்தான், புகழ் சார் கூட பண்ணியிருந்தான். நெக்ஸ்ட் வந்து குயின்ட்டு ஒரு மூவி பண்ணியிருந்தான். ஜெயலலிதா மேமோட சின்ன வயசு கேரக்டர், ஜெயலலிதா மேமோட தம்பி கேரக்டர் பண்ணியிருந்தான். அப்புறம் பாஸ்போர்ட்னு ஒரு மூவி பண்ணியிருக்கான். சின்ன சின்ன ரோல் தான் பண்ணிட்டு இருந்தான். அப்படியே வந்து சீரியல்ல கமிட் ஆயிட்டான். சோ நீங்க வந்து புகழ் சார் கூட வந்து ஆக்ட் பண்ணீங்கல்ல, அந்த ஷூட்டிங் ஸ்பாட் உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்போ எங்க ஷூட்டிங் இருந்தது? ஏன்னா வந்து மோஸ்ட்லி காடு கிட்ட தான் வந்து இந்த ஷூட்டிங் ஃபுல்லா இருந்ததா? அது ஊட்டி போனோம் ஃபர்ஸ்ட். ஊட்டி போயிட்டோம்னா ஊட்டிலயும் நிறைய குளிர். அங்க பஸ்ல இருந்து இறங்கினோடனே நிறையலாம் இருந்துச்சு. அங்க பயந்துட்டோம். பயந்துட்டியா? ஆமா, என் தங்கச்சியெல்லாம் கூட்டிட்டு போனோம் ஊட்டிக்கு. அங்க ரூம்ல காலை வச்சோன்னே குளிரும். உண்மையிலேயே அங்க ரூம்ல ஒரு காலை வச்சாலே குளிரும், செம்மையா குளிரும். ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடந்துச்சு உனக்கு? ஷூட்டிங் ஸ்பாட்ல புகழ் அங்கிளும் என் கூட ஜாலியா விளையாடுவாரு. ஓகே. என்ன என்ன அனிமல் கூட அந்த படத்துல வந்து நீங்க ஒர்க் பண்ணீங்க? புலி கூட. புலி கூடயா? பயம் இல்லையா உங்களுக்கு புலி கூட விளையாடும்போது? எனக்கு எங்க அப்பாவே நான் போய் ஒரு புலி வாங்கிக்கலாம்ப்பா, புலி வாங்கின்னு நானே பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். நீ ஸ்கூல் போறீங்களா? எப்படி பாத்துப்பீங்க? ஸ்கூல் ஒர்க் எல்லாம் போறீங்களா? எப்படி பாத்துப்பீங்க? சாயங்காலம் வந்து பாத்துப்பேன். சாயங்காலம் வந்து பாத்துப்பீங்க. சரி, உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா இல்லையா புலி கடைசி வரைக்கும்? வாங்கி தரலையா? அப்புறம் தான் போய் பார்த்தா நம்ம புலி கூட நடிக்க போறோமா அப்படின்னு இருந்துச்சு. அப்ப புலி கூட நடிக்கிறது எனக்கு பயமாவே இல்லை. எப்படி சொல்றது, ரொம்ப பிடிச்ச புலி எனக்கு அது. பெரிய புலியும் நான் பாத்துறேன், அங்க சின்ன புலியும் பார்த்தேன், பெரிய புலியும் பார்த்தேன். கிட்ட போனா என்ன எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? என்ன பண்ணீங்க? எனக்கு ஃபீல்லாம் பூனை எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரிதான் இருந்துச்சு. எப்படா வீட்டுக்கு கூட்டு போவோம் தோணுச்சா உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்களா புலியை வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வரணும் அப்படிலாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? புலி நம்ம வளர்க்கலாம்னு சொல்றான், வளர்க்கலாம் சொல்லி ஒரு அடம் பிடிப்பான் அவங்க அப்பா கிட்ட. புலி வாங்கி நம்ம வளர்க்கலாம்ப்பா. அப்புறம் அவங்க அப்பா சொல்லுவாரு, நம்ம வந்து வளர்க்க முடியாதுப்பா, அதுக்கு லைசன்ஸ் எல்லாம் இருக்கணும், நம்ம எப்படி வளர்க்க முடியும் அப்படி சொல்லுவாரு. உனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நிறைய பேர் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டோம்ல. யாரெல்லாம் உனக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க? மனோஜ் அங்கிள் தான் எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தருவாங்க. டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா? ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலே அங்க ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க. ஐஸ்கிரீம்ஸ் தான் உனக்கு சூப்பர். நீ இது வரைக்கும் எவ்வளவு டேக்ஸ் வாங்கியிருக்க? நீ ஒரே டேக்லயே முடிச்சிரு. ஒன் டேக் ஆர்டிஸ்ட் தான் நீ. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிறுகடி காசையில வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போயிருப்பல்ல, அப்போ அந்த கேமராஸ் லைட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு எப்படி இருந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் பயமாச்சு, போக போக ஈஸி ஆயிடுச்சு. அந்த கேமராவே பார்த்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப பையன் வந்து என்னதான் வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் விமர்சனங்கள் கண்டிப்பா வரும் இல்லையா? அதே ஆஸ் அ பேரண்டா நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? அதான் எதுக்கு படிக்க வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கூட கமெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து எப்படி சொல்றது, அவனுக்கு விருப்பம்,
அவனுக்கு வந்து இதான் விருப்பம். ம், படிக்கணும் நடிக்கணும்னும் போது குழந்தையோட இதுலதான் நம்ம போகணும். ம், நீ படிக்கணும் படிச்சுதான் ஆகணும்னு நம்ம சொல்லக்கூடாது. ம். சொல்லி புரியுதுங்களா? அவனுக்கு நடிக்கணும்னு ஆசை, ம். படிக்கவும் செய்யறான் நடிக்கவும் செய்யறான், அதெல்லாம் நம்ம இது கேர் பண்ணக்கூடாதுல்ல. எப்படி அவர் மேனேஜ் பண்றாரு நீங்க சொல்லுங்க? பேரண்டா ஸ்டடீஸையும் சரி ஆக்டிங்குமே மேனேஜ் பண்றது ஒரு அடல்ட்டா நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சம்டைம்ஸ். இவர் எப்படி மேனேஜ் பண்றாரு? நீங்க எப்படி? கண்டிப்பா அந்த மேனேஜ் பண்ணா நீங்க தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டா இருப்பீங்கல்ல. சோ அத பத்தி சொல்லுங்க. அதான் இன்னொன்னு கிளாஸ் ஒர்க்லாம் எழுத கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன கொஞ்சம் மெமரி பவர் ஜாஸ்தி. படிச்சிருவான், படிச்சுட்டு எக்ஸாம் டைம்ஸ்லாம் கரெக்டா அட்டன் பண்ணி எழுதிடுறான். சூப்பர் சூப்பர் சூப்பர். கிளாஸ் ஒர்க் கூட எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வாங்கி வாங்கி நான் எழுதுவேன். முத்து மாமாவும் நீங்களும் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம்ல, அவரை பத்தி சொல்லுங்க. அவர் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லி தருவாரு? அவர் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் இருப்பாரு. ம், டே இந்த கேம் விளையாடலாம் மூளைலாம் ஜாஸ்தி ஆகும்டா அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஷார்ட் போர்டுக்கு முன்னாடியே அவரு டைலாக்லாம் பச்சு வச்சுக்கிறா அப்படின்னாரு. ஓ சூப்பர். டைலாக்ஸ்லாம் உனக்கு வந்து ப்ரிப்பேரா அவர் வந்து படிச்சுக்கோ அப்படி ப்ரொஃபஷனலா உனக்கு டிப்ஸ்லாம் வந்து தராரா? சூப்பர் சூப்பர். நீங்க இப்ப பேரண்டா வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் கிட்ட இருந்து காம்ப்ளிமெண்ட் வந்திருக்கோம்ல, கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். யார் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பையனை பத்தி? அதை பத்தி ஷேர் பண்ண முடியுமா? மனோஜ் சார் வந்து சொல்லுவாரு, பரவாயில்ல அவன் ஃபர்ஸ்ட் சீரியல்ல வந்து நீங்க எதிர்பார்த்ததை விட அவன் வந்து அவார்டு வரைக்கும் வாங்கிட்டான். நானே 2-3 சீரியல் நாங்கெல்லாம் பண்ணிருக்கோம். நான் சிறகடி காசி வந்துதான் நாங்க வந்து அவார்ட்லாம் வாங்கணும். பரவாயில்ல உங்க பையனுக்கு வந்து அது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசுவார். ஓகே, அது ரொம்ப பெருமையா இருக்கும் எனக்கும். சிறுகடி காசில இருக்கவங்க எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட். இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் சீரியல் அப்படின்ற போது, அதுவும் வந்து 900 எபிசோட் கிட்ட வந்து நீங்க ஜேர்னியா உங்களுக்கு இருக்கு அப்படின்ற போது, உங்களுக்கு ஆஸ் அ பேரண்டா எவ்வளவு பயம் இருந்தது? எப்படி இவர் அடாப்ட் பண்ணிப்பாரா? அந்த விஷயங்கள் பத்தி சொல்லுங்க. சுந்தரராஜன் சார் கூட பண்ணும்போது தான் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனா அவரு எவ்வளவு பெரிய ஆளு, டைரக்டர், ஆக்டர், அவன் கூட கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அப்படியே செட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. டைம் போக போக பையன் ரொம்ப வந்து நல்லா பண்ணுவான்ட்டு. உனக்கு எந்த ஆக்டர் கூட வந்து ஒர்க் பண்ணணும்? விஜய் அங்கிள் கூட ஒர்க் பண்ணணும்னு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது கூட ஆக்ட் பண்ணணும்னு. யாருன்னா பிரதீப் ரங்கநாதன். அவர் கூட ஒர்க் பண்ணியே ஆகணும் உனக்கு. தேங்க்யூ so much for coming. All the best for your future projects. Thank you so much. Thank you. Thank you. தேங்க்யூ. வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.